பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல். விஷன் கேர். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரானது முடிவுக்கு வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். எந்த இரண்டு அணிகளுக்கும் வெற்றி கிடைக்கவே இல்லை. இரண்டு அணிகளும் 0-0. இது 2015 ஆண்டுக்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக இவ்வாறு வெற்றி தோல்வியற்ற முடிவு. இரண்டு அணிகளும் எந்த ஒரு வெற்றியையும் பெறாமலே முடித்துக் கொண்ட ஒரு டெஸ்ட் தொடராக இது மாறி இருக்கின்றது. அவ்வளவு தூரத்துக்கு இரண்டு அணிகளும் ஆடி இருந்தன, துடுப்பாடி இருந்தன, முடியுமானவரை முயற்சி செய்து பார்த்து இருந்தன. இதற்கிடையில் ஒரு பக்கம் மழையும் இடைநடுவே குறுக்கிட்டது. இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக கிரெக் பிரெத்வெய்ட், மேற்கிந்திய தீவுகளின் புதிய தலைவர், ஒரு புதிய சாதனை படைத்திருந்தார். வெளியே பெரிதாக இந்த சாதனை பேசப்படவில்லை. அதை ஞாபகப்படுத்திவிட்டு நேற்றைய சாதனைக்குரிய போட்டி ஒன்றுக்கு செல்ல போகிறோம். இத்தனை காலமும் பிரான் லாரா, டரம் பிராவோ போன்ற துடுப்பாட்ட வீரர்கள் எல்லாம் அதிக நிமிடங்கள் நின்று ஆடிய சாதனை வைத்திருந்தார்கள். மேற்கிந்திய தீவுகளுக்காக அதை முறியடித்திருக்கின்றார். 813 நிமிடங்கள் ஒரு டெஸ்ட் போட்டியில் தனியே நின்று துடுப்படுத்த ஆடியவர் என்ற பெருமை. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு எதிராக டரம் பிராவோ 5 ஆண்டுகளுக்கு முதல் 804 நிமிடங்கள் நின்று ஆடிய சாதனையை முறியடித்திருக்கின்றார் கிரெக் பிரெத்வெய்ட் என்பது முக்கியமானது. இலங்கை அணி இப்பொழுது பங்களாதேஷுக்கு எதிரான அடுத்த தொடருக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறது. இந்த அணியில் நிறைய மாற்றங்கள் வரலாம். இப்பொழுது இளையவர்கள் உள்ளே வந்து தங்களது இடத்தை பிடித்திருப்பதன் காரணமாக அணிக்கு வெளியே இருக்கின்ற மூத்தவர்கள் எவ்வாறு அணிக்குள்ளே வரப்போகிறார்கள், தேர்வாளர்கள் எப்படியான முடிவெடுப்பார்கள் என்பதுதான் ரசிகர்களின் முக்கியமான கேள்வி. பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக பேத்தம் நிசங்க, ஓஷத பெர்னாண்டோ ஆகியோர் மிகச் சிறப்பாக செய்து காட்டியிருக்கும் நிலையில் இப்பொழுது அணியிலிருந்து வெளியே ஒவ்வொரு காரணங்களுக்காக வெளியே வந்த அஞ்சலோ மேத்யூஸ், குசல் மெண்டிஸ், குசல் ஜனித் பெர்ரா போன்றோர் எவ்வாறு அணிக்குள்ளே வரப்போகிறார்கள், யார் யார் அணியிலிருந்து தூக்கப்பட போகிறார்கள் என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த வேளையில் தான் நேற்றைய தினம் ஃபக்கர் ஜமான் ஒரு புதிய சாதனை படைத்திருக்கின்றார் பாகிஸ்தானிய அணிக்காக. நேற்றைய தினம் இடம்பெற்ற விறுவிறுப்பான ஒருநாள் சர்வதேச போட்டி தென்னாப்பிரிக்கா பொறுத்தவரையில் பிங்க் டே டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்கா 17 கூட்டங்களால் வெற்றி பெற்று இருந்தாலும் நேற்றைய தினம் அதிகமாக பேசப்பட்ட பெயராக ஃபக்கர் ஜமானின் பெயரும். அதுக்கு பிறகு கபில் பிளாஸ்டர் 123 ரூபாய்க்கு அன்லிமிடெட் கால்ஸ் மற்றும் SMS. குவிண்டன் டி காக்கின் பெயரும் இங்கே வந்திருக்கிறது என்பது முக்கியமானது. ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் 2ஆம் இன்னிங்ஸில் துரத்தி அடித்த போது அதிகூடிய ஓட்டங்கள் குவிக்கப்பட்ட சாதனை இத்தனை காலமும் இருந்தது ஷேன் வாட்சனுக்கு. ஆட்டம் இழக்காமல் 185 ஓட்டங்கள். இப்பொழுது 193 ஓட்டங்களை நேற்றைய நாளில் பெற்றிருந்தார் ஃபக்கர் ஜமான் என்பது இங்கே முக்கியமானது. ஏற்கனவே ஷேன் வாட்சன் பங்களாதேஷுக்கு எதிராக 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வைத்திருந்த சாதனை தான் நேற்றைய தினம் ஃபக்கர் ஜமானினால் முறியடிக்கப்பட்டது. நேற்றைய தினம் அவரது இரட்டை சதத்தை தவறவிட்டிருந்தார். அது குவிண்டன் டி காக் செய்த சின்ன ஏமாற்று வேலை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக பந்து மறுமுனைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் விரலால் காட்டியதாகவும் அதை பார்த்து ஃபக்கர் ஜமான் திரும்பிய வேளையில் இவரை ஆட்டம் இழக்க செய்ததாகவும் ஏற்கனவே குவிண்டன் டி காக் மீது சமூக வலைதளங்களில் கடுமையான சாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. அது பார்க்கும்போது உண்மை போலத்தான் தெரிகிறது. உண்மையில் விதிகளுக்கு அமைய இவ்வாறு செய்யக்கூடாது. குறிப்பாக துடுப்பாட்ட வீரர்களின் கவனத்தை திசை திருப்பக்கூடாது என்பது பொதுவாக விதிகளில் இருக்கின்ற ஒரு முறை. ஆனால் இதிலே பல்வேறுபட்ட விதங்களில் நாங்கள் விவாதிக்கலாம். ஒன்று வேண்டுமென்றே குவிண்டன் டி காக் செய்தார் என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் அதன் மூலமாக ஆட்டம் இழப்பு இடம்பெறவில்லை என்று சொல்லலாம். இப்படியான பல்வேறு விஷயங்கள் இங்கு இடம்பெற்றிருந்தாலும் கூட இதில் இருக்கிற முக்கியமான விஷயம், நேற்றைய நாளில் ஃபக்கர் ஜமான் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் தெரிவு செய்யப்பட்டார். அவரது இரட்டை சதத்தை தவறவிட்டிருந்தார் 7 கூட்டங்களால். ஆனால் அவர் நின்றிருந்தாலும் நேற்றைய நாளில் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்க முடியுமா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிற நேரத்தில் ஃபக்கர் ஜமான் ஒரு விடயத்தை சொல்கின்ற, தன்னை பொறுத்தவரையில் அது குவிண்டன் டி காக்கின் தவறு கிடையாது, தான் அதில் கவனம் சிதறவிட்டேன் என சொல்லி அவர் இங்கே ஞாபகப்படுத்தி இருக்கிறார் என்பது முக்கியமானது. ஃபக்கர் ஜமானின் 193 ஓட்டங்கள். அவரது இரண்டாவது 190க்கும் மேற்பட்ட ஓட்ட எண்ணிக்கை. ஏற்கனவே ஜிம்பாப்வேக்கு எதிராக அவர் 210 ஓட்டங்களை எடுத்திருந்தார் என்பது இங்கே முக்கியமானது. இன்னொரு பக்கம் அவரது இன்னொரு சாதனையாக இங்கே நாங்கள் கருதக்கூடிய ஒரு முக்கியமான விடயம், தென்னாப்பிரிக்க மண்ணில் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையாக இந்த ஓட்ட எண்ணிக்கை பதிவாகி இருக்கிறது. இதுக்கு முதல் ஹெர்ஷல் கிப்ஸ் இதே மைதானத்தில் 175 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதுபோல இந்த இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் நேற்றைய நாளில் 10-6 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார் ஃபக்கர் ஜமான் என்பது முக்கியமானது. ஷஹீத் அஃப்ரிடி 11-6 ஓட்டங்கள். இலங்கை அணிக்கு எதிராக 96ஆம் ஆண்டு அப்துல் ரசாக் 10-6 ஓட்டங்களை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக எடுத்திருந்தார். இப்பொழுது ஃபக்கர் ஜமானும் 10-6 ஓட்டங்களை விளாசி தள்ளி இருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியது. நேற்றைய நாளில் தனி ஒரு நபராக நின்று அவர் போராடி இருந்தார். ஆனாலும் பாகிஸ்தானை அணிக்கு எதிராக அவரால் வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. நேற்றைய தினம் சயீத் அன்வரின் 194 ஓட்டங்களை அவர் தவறவிட்டிருந்தார். ஆனால் ஏற்கனவே அவர் 210 ஓட்டங்களை ஜிம்பாப்வே அணிக்கு எடுத்திருக்கிறார். இந்த காரணத்தால் இன்னும் ஒரு இரட்டை சதத்தை நோக்கி வேகமாக அவர் நடைபோடக்கூடும். ஏற்கனவே ரோஹித் சர்மா 3 இரட்டை சதங்களை ஒருநாள் போட்டிகளில் எடுத்திருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். நேற்றைய நாளை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்கா முதலில் துடுப்படுத்தாடியது. இந்த மைதானம் ஏற்கனவே ஓட்டங்களை வேகமாக குவிக்கக்கூடிய ஒரு மைதானம், பெரிய அளவு ஓட்ட எண்ணிக்கைகள் சாதாரணமாகவே கிடைக்கக்கூடிய மைதானம் என்ற அடிப்படையில் தென்னாப்பிரிக்காவின் ஆரம்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தென்னாப்பிரிக்கா அணி விரும்புகிறது. இதில் மிகச்சிறப்பான ஆரம்பம் ஒன்றை குவிண்டன் டி காக்கும் அணித்தலைவர் டெம்பா பவுமா வழங்கியிருந்தார்கள். அவர்கள் 342 ஓட்டங்களை பெறுவதற்கு சதத்தை ஒரு சில ஓட்டங்களால் தவறவிட்டிருந்தார். தென்னாப்பிரிக்க அணியின் தலைவர் டெம்பா பவுமா 93 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஆனாலும் வேகமான ஓட்ட எண்ணிக்கை பெறுவதற்கு அவர்களது இந்த ஆரம்பமும் அதுபோல இரண்டாவது விக்கெட் நினைப்பாட்டமும் இங்கே முக்கியமான காரணமாக அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா இந்த வேகமான ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள பதிலெடுத்து ஆடிய பாகிஸ்தான் அணியினால் இந்த வேக ஓட்ட எண்ணிக்கைக்கு ஈடு கொடுத்து ஆட முடியவில்லை என்பது இங்கே முக்கியமானது. 340 ஓட்டங்களை தென்னாப்பிரிக்கா குவித்திருந்தது. தென்னாப்பிரிக்கா சார்பாக கூடுதலான ஓட்டங்களை பதிந்து கொண்ட டெம்பா பவுமா 92 ஓட்டங்கள், அதுபோல குவிண்டன் டி காக் 86 பந்துகளில் 80 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ரசி வான் டெர் டாஸ் 4 ஓட்டங்கள் 60 ஓட்டங்கள் 60 ஓட்டங்கள். டேவிட் மில்லர் நல்ல பினிஷிங்கை கொடுத்தார். 27 பந்துகளில் 3
56 ஓட்டங்களோடு அவர் ஆட்டம் இழக்காமல் 50 ஓட்டங்களை எடுத்து தள்ளியிருந்தார். மறுபடி தென்னாப்பிரிக்கா துடுப்படுத்தாடி பாகிஸ்தான் துடுப்படுத்தாடி விலையில் 155 பந்துகளில் 10-6 ஓட்டங்கள் 18-4 ஓட்டங்களோடு அதிலேயே 132 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார் ஃபக்கர் ஜமான். வேறு யாரும் பெரிதாக ஈடு கொடுக்கவில்லை. 324 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று 17 ஓட்டங்களால் தோற்று போனது ஆண்ட்ரே நோச்சே நேற்றைய நாளில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். முதல் போட்டியில் அவர் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. இதேவேளை நேற்றைய நாளில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி ஒரு புதிய சாதனை படைத்திருக்கிறது. ரிக்கி பாண்டிங் மற்றும் அவரது சகாக்கள் ஏற்கனவே வைத்திருந்த ஒரு சாதனையை முறியடித்திருக்கிறார்கள். 21 ஒருநாள் சர்வதேச போட்டிகளை தொடர்ச்சியாக வென்று சாதனையை வைத்திருக்கிறது ஆடவர் அணி, ரிக்கி பாண்டிங்கின் தலைமையிலான அணி. அதைத்தான் நேற்றைய நாளில் முறியடித்திருக்கிறது ஆஸ்திரேலியாவின் மகளிர் அணி. நேற்றைய நாளில் நியூசிலாந்து மகளிர் அணி அவர்கள் வீழ்த்தியது மூலமாக 22 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் அவர்கள் தொடர்ச்சியாக வென்ற சாதனையை இப்பொழுது முறியடித்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய வெற்றியாக அமைந்திருக்கிறது. இந்த 22 7 போட்டிகள் நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிராகவே வெல்லப்பட்டிருந்தன என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. மிக நீண்ட காலத்துக்கு முதல் ஆஸ்திரேலியாவின் ஆடவர் அணி 2003ஆம் ஆண்டு வைத்திருந்த சாதனை தான் இப்பொழுது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். தாங்கள் இந்த போட்டிக்கு செல்ல முதல் அதை பற்றி எந்த ஒரு இடத்திலும் யோசித்ததே கிடையாது என்று சொல்லி ஆஸ்திரேலிய மகளிர் அணி நேற்றைய நாளில் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது இங்கே முக்கியமானது. IPL போட்டிகளுக்காக ஒவ்வொரு அணிகளும் தயாராகிக் கொண்டிருக்கின்றன. பயிற்சிகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. ஒவ்வொரு அணிகளும் தங்களது வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றன. வரக்கூடிய வீரர்கள் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களது குவாரண்டைன் முடித்து போட்டிகளுக்கு தயாராகின்றார்கள். 9ஆம் தேதி முதலாவது போட்டி இடம்பெற போகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு நடப்பு சாம்பியன்களான ரோஹித் சர்மாவின் மும்பை இந்தியன்ஸை சந்திக்க போகின்றார்கள். ஆஸ்திரேலியாவின் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் டாஸ்மேனியா 514 ஓட்டங்களை குவித்தது. ஜேக் டொரான் மற்றும் பியூ வெல்ப்சர் ஆகியோர் சதங்களை அடிக்க மேத்யூ வேட் 90 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். இப்பொழுது பதில் அடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது மேற்கு ஆஸ்திரேலியா அணி 75 ஓட்டங்களை இதுவரைக்கும் எடுத்திருக்கிறது. அதை வெளியில் லெபுஷேன் சதம் அடிக்க குயின்ஸ்லாந்து அணி மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கை ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. 381 ஓட்டங்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதிலே லெபுஷேனின் சதம் பாராட்டப்படக்கூடிய ஒன்று. அவர் 112 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 64 ஓட்டங்களை உஸ்மான் கவாஜா அணியின் தலைவர் பிரைஸ் ஸ்ட்ரீட் 59 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். 278 ஓட்டங்கள் இப்பொழுது 4 விக்கெட்டுகளை இழந்து முன்னதாக 381 ஓட்டங்கள் நியூ சவுத் வேல்ஸ் பெற்றுக் கொண்டது. ஜேசன் சாங்கா 103 ஓட்டங்கள், டேனியல் ஹியூஸ் 74 ஓட்டங்கள். ஏற்கனவே வார்னர் மற்றும் ஸ்மித் ஆகியோர் தங்களது IPL கடமைகளுக்காக புறப்பட்டு போயிருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. இன்னொரு பக்கம் நாங்கள் கால்பந்தாட்ட போட்டிகளை பார்த்தோம் சொன்னால் நேற்றைய நாளிலும் விறுவிறுப்பான கால்பந்தாட்ட போட்டிகள் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பக்கம் பதிவாகி இருக்கின்றன. லிவர்பூல் 3-0 நேற்றைய நாளில் ஆர்சனலை வீழ்த்தி இருப்பதை அடுத்து ஆர்சனலின் பயிற்றுவிப்பாளர் மிக்கேல் ஆர்டெட்டா தன்னுடைய ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார் என்பது முக்கியமானது. இப்படியான தோல்வி ஒன்றை தாங்கள் எதிர்கொள்ளும் எண்ணம் இருக்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நியூ காசில் யுனைடெட் டாட்டனம் அணிகளுக்கு இடையிலான போட்டி 2-2 சமநிலையில் முடிவடைந்தது. சதாம்டன் 3-2 பெர்ன்லி அணியை வீழ்த்தியிருக்கிறது. அஸ்டன் வில்லா அணி 3-1 ஃபுலாம் அணியை வீழ்த்திய விறுவிறுப்பான போட்டியும் பதிவாகி இருக்கிறது. இதே வேளையில் டென்னிஸ் போட்டிகளை பொறுத்தவரையில் முக்கியமான பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் போட்டி இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற COVID-19 புதிய பரவல் காரணமாக தள்ளி போடப்படலாம் என்று சொல்லி நம்பப்படுகிறது. கடந்த வருடமும் பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் போட்டிகளோடு தான் இது இடம்பெற்றது. இது வருகின்ற மே 23 தொடக்கம் ஜூன் 6 வரை இடம்பெற இருக்கின்றன. ஒரு வாரத்துக்கு முன்னதாக ஏற்கனவே தெரிவு போட்டிகள் இடம்பெறும். ஆனால் 2020ஆம் ஆண்டு தள்ளி போடப்பட்டது போல மிக நீண்ட காலம் தள்ளி போடப்படாது. ஆனால் ஜனாதிபதி எமானுவேல் மேக்ரோன் குறிப்பிட்டிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் அநேகமான முக்கியமான போட்டிகள் எல்லாம் தள்ளி போடப்பட்ட நிலையில் இதுவும் தள்ளி போடப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. நேற்று நாளில் மயாமி பகிரங்க டென்னிஸ் போட்டி இடம்பெற்றது. இதிலே மிக விறுவிறுப்பான போட்டியில் போலந்து நாட்டின் புதிய வீரரான ஹெர்காஸ் 7-6, 6-4 அடிப்படையில் இத்தாலியன் சினரை வீழ்த்தி சாம்பியன் ஆகி இருக்கின்றார். மேலும் விவரங்கள் 8 மணிக்கு வெற்றி நடைபெறும் விளையாட்டு செய்திகள். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.